ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் லேடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட பின் பகுதியில் தான் நான் இப்போ லைனிங் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். லைனிங்கில் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் நெக் மாடல் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓரலாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுனால ஸ்டிச்சிங் வந்து சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்பர் வந்து 3 inches கிட்ட வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நெக்லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஆம்ஹோல் பீஸுமே வந்து சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 1.25 inch கேப் விட்டுருப்போம். அந்த கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரில் வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓரலாக வந்து இதே மாதிரியே நார்மலாக எல்லா ப்ளவுஸுமே வந்து இதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுறலாம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நான் அந்த நெக் ஷேப்லேயே வந்து கீழே வந்து ஒரு பார்டர் மாதிரி நான் மார்க் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் கிளாத் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பெப்சி ப்ளூ தான். ஏன்னா சாரீ வந்து நம்மளுக்கு அந்த கலரில் தான் கொடுத்துருக்காங்க. சாரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது மாதிரி கொடுக்கல, நம்மளுக்கு பார்டர் மட்டும் அந்த பீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம அந்த ப்ளூ கலர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளூ கலருமே உங்களுக்கு கீழே அந்த மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க. மேலேயுமே வந்து உங்களுக்கு நெக்லைன் மார்க் பண்ணியிருப்பேன். அந்த நெக்லைனுக்கு மேலேயே வந்து இன்னொரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து நெக்லைன் மார்க் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கீழே வந்து நம்மளுக்கு அந்த ஷேப்பில் வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலே மட்டும் நம்மளுக்கு அந்த கலர் வந்து பேட்ச் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கேன்வாஸ் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வேலையும் முடியும். அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம அந்த பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா ப்ளூ கலரில், அந்த இடத்துல வந்து ஒரு செக்குடு பேட்டர்ன் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நார்மலாக மார்க்கரை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே வந்து நான் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். ஸ்டிச்சிங் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், மேலே வந்து நல்லா ஒரு கோல்டன் கலரில் நூல் எடுத்திருக்கேன். கீழேயுமே வந்து சேம் கலர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டார்க் கலரில் வந்து கிளாத் இருக்குது, கீழே வந்து லைட் ப்ளூவில் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம கோல்டன் கலர் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா எம்போஸ்டாக தெரியும். உங்களுக்கு அந்த செக்குடு பேட்டர்ன் வந்து நல்லா நீட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் அந்த பேட்டர்னுக்கு மட்டும் நான் அந்த கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த செக்குடு பேட்டர்ன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதும் ஒரு 2-3 ஸ்டிச்சிங் வந்து எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வெளியே நல்லா ப்ரைட்டாக தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு 4 ஸ்டிச்சிங் கிட்ட நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா டார்க்காக தெரியும். ஸோ கோல்டன் கலரில் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க, ஒரு பேட்டர்ன் வந்து உள்ள த்ரெட் ஒர்க் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கலருக்கு எந்த கலர் த்ரெட்டு போட்டிங்க அப்படின்னா நல்லா ப்ரைட்டாக தெரியும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் த்ரெட் ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு. நான் ஃபுல்லாகவே அந்த செக்குடு பேட்டர்ன் ஃபுல்லாகவே வந்து நான் கோல்டன் கலரில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த கிளாத் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக வந்து எம்ப்ராய்டிங் நூல் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தட் தான். பட் நம்மளுக்கு வந்து எம்ப்ராய்டிங் த்ரெட்டு இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இந்த கோல்டன் கலர் த்ரெட்டு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக அந்த செக்குடு பேட்டர்ன் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. சேம் டைம் வந்து நம்ம நெக்லைனில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டிச்சிங்கில் வந்து நான் ஒரு 2 inch வந்து நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிகிட்ருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் வச்சு தையல் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து எல்லாமே ஈவனாக இருக்கும். 2 சைடுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈவனாக இருக்கும். இன்றைக்கி நான் டிசைன் பண்ணுறதுக்கு நான் ப்ளூ கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு கீழே வந்து ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஷேடிங்கில் வர ப்ளூ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஷைனிங்கான ஒரு கிளாத் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஜாஸ்மின் கிளாத் எடுத்திருக்கேன்.
ஜாஸ்மின் கிளாத்தோ இல்லை பட்டர் சில்கோ அந்த மாதிரி கிளாத் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் பண்ணுறப்ப ரொம்ப வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ஃபுல்லாகவே வந்து ப்ளைன் கிளாத்தாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கீழே வந்து நம்மளுக்கு பேஸ் வந்து நல்ல ஜரிகை கொடுத்து நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளைன் கிளாத் வச்சா தான் உங்களுக்கு அந்தளவுக்கு டிசைன் தெரியும் வெளியே. ஸோ நான் அதனால் ப்ளைன் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் வந்து நல்ல ப்ளூ கலர் கிளாத் எடுத்திருக்கேன். சேம் டைம் வந்து கிளாத் வந்து நல்ல ஸ்கொயர் பீஸா வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 இன்ச் கிட்ட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண கிளாத்தை வந்து நல்ல முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 2 கார்னரையுமே சேர்த்து வச்ச மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் நிறைய பீஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி எனக்கு நெக்லைன் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மார்க் பண்ணதுக்கு மேலே தான் நம்ம இந்த பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்றதை நீங்கள் வச்சு பார்த்துட்டு கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் பீஸ் கூட ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு நல்லா நிறைய பீஸ் தேவைப்படும் நெக்லைன் ஃபுல்லாகவே வைக்கிறதுக்கு. நான் அதே அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ண பீஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு ஸ்டிச்சிங் போக அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நெக்லைனில் வச்சு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு உள்ளே தெரிகிற மாதிரி நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. 2 சைடாகவுமே வைக்கலாம். நான் இன்றைக்கி உள்ளே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஆப்போசிட் சைடு வைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஆம்ஹோல் பீஸ் எல்லாமே வந்து கட் ஆகிற மாதிரி இருக்கும். டிசைன் வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் உள்ளே கவர்ட் ஆகிற மாதிரி நான் அந்த பீஸை ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நம்ம வரைஞ்சதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து அந்த சாக் பீஸ் மார்க்குக்கு மேலேயே ஸ்டிச்சிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனாக தெரியும் எல்லாமே. ஓவரால் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நான் லேஸ் ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். லேஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஃபுல்லாக வந்து கோல்டன் கலர் லேஸ் தான். 2 சைடுமே கார்னர் 2 சைடு கார்னருமே வந்து நம்ம தையல் போட போகிறோம். நல்லா தின்னான ஒரு லேஸ் தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு அந்த பிசுறு தெரியாமல் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி லேஸ் எடுத்திருக்கேன். நல்லா கார்னரில் வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. இதில் வந்து நம்மளுக்கு என்ன ப்ளூ கொடுத்தாலுமே வந்து அந்தளவுக்கு தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ளவுஸ் வந்து இதே டிசைன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக என்ன கலர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லேஸ் ஒர்க் கொடுத்துக்கோங்க. நான் நெக்லைன் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு 2வது கார்னர்லேயுமே வந்து நான் தையல் போட்டுகிட்டே இருக்கேன். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பிசுறு தெரியாமல் நம்ம கவர் பண்ணும்போது லேஸ் ஒர்க்கில் கண்டிப்பாக 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பீஸ் வந்து நூலாக வராமல் இருக்கும் உங்களுக்கு. ஓவரால் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்லைன் வந்து ஆல்ரெடி வந்து தையல் போட்டிருப்போம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்கை. கட் பண்ணதுக்கப்புறம் நெக்லைனில் வந்து நம்ம இப்போ பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். பைப்பிங்க்கு நான் நல்லா டார்க் ப்ளூவில் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு பெப்சி ப்ளூ கலரில் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். க்ராஸ் கட் தான் பண்ணியிருக்கேன் கிளாத்து. நல்லா க்ராஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து பைப்பிங்க்கு அடியில் வந்து நான் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம ஒரே ஒரு நம்பர் மட்டும் தள்ளி இருக்கிற மாதிரி நம்ம அந்த பைப்பிங்க்கு ஓரமாகவே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரலாம். அதே மாதிரியே வந்து கீழே வந்து லைட்டாக ஒரு 2 இடத்துல வந்து கட்டிங் கொடுத்துருப்பேன். அந்த கட்டிங் வர இடத்துல மட்டும் லைட்டாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு அந்த கார்னரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பைப்பிங் பண்ணும்போது அந்த பெண்டு வந்து நல்லா அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஓரளவு வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து நல்லா உள்ளே திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு அந்த ஓரத்துலேயே வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கிராண்டாக தெரிஞ்சுது. ரொம்ப சிம்பிளான வேலை தான் நம்மளுக்கு. பட் பார்க்கும்போது நல்ல கிராண்டான ஒரு லுக் கொடுத்தது. அதே மாதிரி இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம டிசைன் பண்ணுற மாதிரியான மெத்தட் எல்லாமே ட்ரை பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து கேன்வாஸ் இல்லாமல் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து நம்மளுக்குமே வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஏன்னா கேன்வாஸ் வைக்கும்போது நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்து நம்மளுக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்து கரெக்டாக வைக்கணும். ஸோ அந்த ஒரு டென்ஷன் இருக்காது. இதில் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வேலை முடிச்சிடலாம். பைப்பிங் பாருங்கள், நல்ல ஒரு ஃபைனான பைப்பிங் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த பெண்டு கிட்ட நம்ம நல்ல ஒரு மடிப்பு வச்சதுனால அது எல்லாமே கட்டிங் அழகாக தெரியுது உங்களுக்கு பார்க்குறதுக்கு.
ஓவரால் வந்து நம்ம முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த நெக்லைன்லேயே வந்து இன்னொரு லேஸ் ஒர்க் மட்டும் கொடுக்க போகிறோம். சேம் தான், நான் கோல்டன் கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. 2 கார்னர்லேயும் வச்சு அதே மாதிரியே நான் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். இந்த தடவை லேஸ் வந்து நல்லா கீழே வரைக்கும் நம்மளுக்கு கொண்டு போகிறோம். ஸோ கீழே அந்த நம்ம பேட்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்த கவர் பண்ணுற மாதிரி நான் அந்த லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் இருக்க பீஸ் வந்து நம்ம தனியாக அட்டாச் பண்ண மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம கேன்வாஸோடு தான் நம்ம பண்ணியிருப்போம். இன்றைக்கி நான் கேன்வாஸ் இல்லாமல் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் டபுள் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்லைனில் வந்து நான் ஒரு ஸ்டோன் ஒர்க் மட்டும் கொடுக்க போகிறேன். ஃபினிஷிங்கில் காமிக்கிறேன் நான் ஸ்டோன் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத. நம்ம ஓவரால் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து டாட் பிடிச்சிட்டு ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். ப்ளவுஸ் பாருங்கள், நல்ல 2 சைடுமே டாட் பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கப்புறம் சைடில் இருக்க பீஸ் எல்லாமே பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். பீட் ஒர்க் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க நம்ம செக்குடு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பேட்டர்ன்லேயுமே வந்து பெரிய பீடாக நான் கொடுத்துருக்கேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பீட் ஒர்க் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நல்ல கிராண்டான ஒரு டிசைன் தான் இது. டசலுமே வந்து நான் ரெடிமேட் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அண்ட் ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லேஸ் ஒர்க்கும் நான் ஒரு ஸ்டோன் லேஸுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். 2மே வச்சு கவர் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஸ்லீவ் ஃபுல்லாகவே நல்லா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன ஸ்டோனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஸ்பாயில் பண்ணாமல் கீழே இருக்க லேயருக்கு மட்டும் நான் ஒரு ரவுண்டாக வந்து லேஸ் ஒர்க் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.